ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் பிளான்ட்டில் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நுனி கருகிடுது, அப்படியே துளிர் வருது, நுனி கருகிடுது, அப்படியே வந்து போயிடுது. என்னோடய பக்கத்து வீட்டில் எய்த்த வீட்டிலலாம் நிறைய பூக்கள் பூக்குது. பட் ஆனால் என் வீட்டில் சுத்தமாக பூக்களே வரமாட்டேங்குது, துளிரே அரும்ப மாட்டேங்குது அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு ஏற்ற ஒரு சூப்பர் ஃபெர்டிலைசர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய பிளான்ட்டில் பார்த்தீங்களா, ஒரே கணுவில் 5 மொட்டு. இதில் ஒரு பூவை பறிச்சாச்சு, மற்ற பூவை பாருங்கள், 2 பூ பறிச்சாச்சு, 6 மொட்டுக்கள் வந்திருக்கு. எவ்வளோ பெரிய பூவாக இருக்குது பாருங்கள். பூ அவ்வளோ ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பூக்கள் எடுக்கணுமா? கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரெகுலர் நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய செடி எல்லாமே நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு. ஸோ இது நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக வரும். நம்ம ஜீரோ காஸ்ட் ஃபெர்டிலைசர் தான் வந்து கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி கொடுக்க போகிற ஃபெர்டிலைசர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா புளிக்க வச்ச மோர் எல்லார் வீட்லேயும் இருக்கும். வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தூர தான் கொட்டுவீங்க. இன்றைக்கி அதை தான் வந்து செடிக்கு கொடுக்க போகிறோம். நல்ல கால்சியம் ரிச்சு, பூச்சி தொந்தரவும் இருக்காது இதை நம்ம கொடுக்கறதுனால. ஒரு சூப்பர் ஃபெர்டிலைசர் தான். நிறைய கொடுக்கக்கூடாது, லைட்டாக டைலூட் பண்ணி அந்த தண்ணியோட இந்த லெவலில் தெரியணும். அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம செடிக்கு வந்து நல்ல பலன் இருக்கும். இது காய்கறி செடியிலேருந்து எல்லா செடிக்குமே கொடுக்கலாம். என்னோடய தக்காளி செடி பாருங்கள் எவ்வளோ காய்களோட எப்படி இருக்குன்னு. இதுக்குன்னு தனியாக எந்த கேர் கிடையாது. நான் வந்து ரோஸ் பிளான்ட் கொடுக்குற ஃபெர்டிலைசர் மட்டும்தான் இதுக்கு கொடுப்பேன். அப்படி இலைகள்லையும் நல்லா தொளிச்சு விட்டுறணும். செடியில் இருக்க எல்லா பூக்களுமே நல்ல ஒரு பெரிய பூக்களாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், வயலட் பேரடைஸ் எவ்வளோ பெரிய பூ இருக்குன்னு. இப்போ எல்லா செடிகளுக்கும் கொடுக்கும்போது, வேர்லையும் கொடுத்து இலைகள்லையும் கொடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். எல்லா இலைகள்லையும் படுற மாதிரி கொடுக்கணும். உங்கள்கிட்ட ஸ்ப்ரேயர் இருந்தால் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா வாட்டர் பாட்டிலில் ஹோல்ஸ் எல்லாம் போட்டு அதை வச்சு அது வழியாக கொடுங்க. வைக்கிற எல்லா துளிர்லையுமே அப்படியே மொட்டுக்களோடு தான் வரும். அவ்வளோக்கு சின்ன பாட்டில் இருக்கிறது தான். எவ்வளோ ஒரு அழகான க்ரோத் பாருங்கள். நான் வாங்கிட்டு வரும்போது இந்த பூ வந்து இப்படி கிடையாது, ஆனால் நான் வச்சதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒரு அழகாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து ரெகுலர் நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், இலைகளை விட நம்ம செடியில் மொட்டுக்கள் அதிகமாக இருக்குது. எத்தனை மொட்டு பாருங்கள். இந்த ஒரு இதில் இருந்தால் போன தடவை நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இத்தனை மொட்டுக்கள் வந்திருக்கு. சூப்பர் ரிசல்ட் இருக்குது. கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.